இது வந்து நேத்தைக்குள்ள விலாக் தான். காலையில் எழும்பி பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு வந்து அரிசி குக்கரில் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஜெயா அரிசி வேகாது, அதான் குக்கரில் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காயை உடைச்சி அதுவும் திருவி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து மீன் குழம்ப ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டேன். மாங்காய் வந்து வெட்டி போட்டு வச்சுருந்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு கொளிச்சாள மீன் குழம்பு. அதுக்கப்புறமா பீட்ரூட்டு பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாப்பர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒண்டர் செஃப் பிராண்டோடது, சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதில் வந்து சியா சீட்ஸ் ஊற போட்டதும் சேர்த்து, அதுக்கப்புறம் இந்த பழமும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் பப்பாயாவும் சேர்த்துருந்தேன். அப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பருப்பு வடை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டேன். சரியா, அவனுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. சோறு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் இந்த வடை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாயா சாப்பிட்டான். ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டான். இது வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி சோறு, மீன் குழம்பு வச்சுருந்தேன், கொளிச்சாள மீன் குழம்பு. அப்புறமா பீட்ரூட் பொரியல், ரசம். இப்படி சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.